டாக்டர் இந்த மெடிசின்ஸ் இந்த வழிவகைகள்லாம் சொன்னீங்க, இல்லை மருந்து இல்லாமல் அல்லது வேற எந்த ஒரு உட்கொள்றது மாதிரியான எந்த விஷயமும் இல்லாமல் வேற வழிகள் இருக்கா? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல நான் ஃபார்மகாலஜிக்கல் மெஷர்ஸ்ன்னு சொல்ற இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டின்ற போது உங்களோட ஹாபிஸ்லாம் கூட இல்லை நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு பேட்மிண்டன் விளையாட பிடிக்குமோ, அப்படி இல்லைன்னா ஒரு டென்னிஸ் விளையாடுறதோ, இல்லை ஒரு ஸ்விம்மிங் பண்றதோ, இல்லை ஒரு சைக்கிளிங் பண்றதோ, இல்லை ஒரு யோகா பண்றது கூட வந்து இட் இஸ் அ வே டு ரிலீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். ஸோ அது பண்ணலாம். ரெண்டாவது, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, பாண்டிங்னு சொல்வோம். ஸோ அந்த பாண்டிங்க்கு வந்து நீங்க ஒரு பாண்டிங் ஏற்படும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர் கிட்ட நீங்க வந்து மனசை திறந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க கொட்டும் போது அப்போ ஒரு பாண்டிங் இருக்கிறதுனால தான் நீங்க அது கொட்டுறீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு அந்த பாண்டிங்ல உங்களுக்கு பாண்டிங் ஹார்மோன் சொல்லக்கூடிய ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் வந்து உங்களோட கார்டிசால் லெவலை கம்மி பண்ணும். ஸோ உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ணும். ஸோ இந்த பாண்டிங் ஹார்மோன் ஆக்சிடோசின் வெறும் நம்ம மனசு விட்டு சொல்றதுனாலேயே சுரக்கிறது. ரெண்டாவது, நீங்க ஆக்சிடோசின் சுரக்கிறதுக்கு முக்கியமா பண்ண வேண்டியது என்னன்னா உங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட நீங்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும். ப்ராப்ளமே லைஃப் பார்ட்னர் அப்படின்னும் போது ப்ராப்ளம் மனசு விட்டு நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பக்கபலமா இருக்கும். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான விஷயம் ஆர்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய விஷயம். அந்த காலத்துல நம்மளோட வீட்டுல பாத்தீங்கன்னா லேடிஸ் காலையில எழுந்து கோலம் போடுவாங்க, வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடுவாங்க. இந்த பழக்கம் இப்ப அடியோட போயிடுச்சு சிட்டிக்குள்ள அட்லீஸ்ட். ஏன்னா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிடுறோம். பட் இந்த கோலம் போடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கோலம் போடுறது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க கோலமாவை கையில 2 விரல்ல பிடிக்கணும், அதை அழகா நீங்க ட்ரேஸ் பண்ணி பண்ணணும். இது வந்து உங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இதை இம்ப்ரூவ் பண்ணும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வேலையை நீங்க செய்யும் போது அந்த ஸ்ட்ரெஸ்னால ஏற்படக்கூடிய அந்த பிரேக் டவுன் நடக்காம உங்களோட ஃபைன் ஸ்கில்ஸை நீங்க இன்னும் நல்லா பட்டத்தீட்டுற மாதிரி இது. அதனால கோலம் போடுறதோ, ஒரு ரங்கோலி போடுறதோ, இல்ல ஆண்களா இருக்கும் பட்சத்துல ஒரு சுடோக்கு சால்வ் பண்றது, ஒரு பசில் சால்வ் பண்றது. குறிப்பா இப்ப இன்டகிரேட்டிவ் மெடிசன்ல ஆர்ட் தெரப்பின்னு ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஆர்ட் தெரப்பின்றது யூசுவலா ஆஃப்டர் 40s ரொம்ப வேகமா ஓடுற ஒரு வாழ்க்கையில நீங்க வந்து இந்த ஆர்ட் தெரப்பிய நீங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 15 to 20 மினிட்ஸ் பழகும் போது உங்களோட அந்த பிரெயின் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் ஹார்மோன் கம்மி ஆகிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து கார்டனிங். சோ பெரிய கார்டனுக்குலாம் என்னால போக முடியாது, நானே இருக்கிறது ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கேன் அப்படின்னா உங்களோட பால்கனிலையாவது ஒரு 10 தொட்டியோ இல்ல உங்களோட அபார்ட்மெண்ட்ல ஒரு கார்னர்ல யாருக்கும் இடைஞ்சல் இல்லாம தேவையான மூலிகைகளும் தேவையான செடிகளும் ஒரு 10 செடி நீங்க வச்சுட்டா கூட ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பச்சை பசேல்னு ஒரு இடத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, இல்ல ஒரு கார்டன்ல ஸ்பெண்ட் பண்றீங்களோ, இல்ல ஒரு செடியை நீங்க வளர்க்குறீங்களோ, இல்ல ஒரு அந்த செடி மட்டும் இல்ல ஒரு செல்ல பிராணியை நீங்க வளர்த்தீங்கன்னா கூட இந்த பாண்டிங் ஹார்மோன்ன்றது ஆக்சிடோசின் அதிகப்படியா சுரந்து உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது. இதே காரணத்துக்காக வேண்டி பச்சை பசேல் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரே இடத்துல இல்லாம, ஏன்னா இடமாற்றம் மனமாற்றம்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற சிச்சுவேஷன்ல இருந்து வெளியே போய் ஒரு டிராவல், ஒரு கோயில் குளத்துக்கு போறதோ இல்ல ஒரு பிடிச்ச இடத்துக்கு போய் நீங்க இயற்கையோட சேர்ந்து ஒரு நாளோ 2 நாளோ ஒரு பிரேக் அப்பப்போ நீங்க எடுத்துட்டு வர்றது உங்க உடம்புக்கு ஒரு ரீஜெனரேஷன் மாதிரி புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். இதெல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக நம்ம பண்ண வேண்டியது. ஸ்ட்ரெஸ்ல இருக்கவங்க பண்ணக்கூடாதது என்ன? பண்ணக்கூடாதது ரொம்ப அதிகம். ஏன் கேட்டீங்கன்னா என்கிட்ட வரவங்க பெரும்பாலும் ஏன் இப்ப சிகரெட் பிடிக்கிறாங்க இல்ல ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னா ஏன் இது பண்றீங்க அப்படின்னா பண்றது கண்டிப்பா ரொம்ப வெல் எஜுகேட்டட் பீப்புளா இருப்பாங்க. ஏன் நீங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா இல்ல டாக்டர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, வேற வழி இல்லை எனக்கு, நான் ஒரு பெக்கு குடிச்சிட்டு நான் படுத்துட்டா எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆன மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இன்னும் அதிகப்படியான பிரச்சனைகள் ஒரு புதைக்குழி மாதிரி ஒரு பிரச்சனையில போய் தான் விழுவீங்க. சோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது, அப்புறம் ஆல்கஹால் குடிக்கிறது, அப்புறம் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, அப்புறம் தப்பான சில விஷயங்கள் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்த்தோம். நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததான்னு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஸ்ட்ரெஸ் நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க அப்படின்றத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.